வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் மேப்பாடியில் உள்ள மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல். இப்ப நீங்க இருக்கக்கூடிய இடத்தோட தற்போதைய சூழல் என்னவா இருக்கு? முதற்கட்டமா மீட்கப்பட்ட எத்தனை பேரின் உடல்கள் அங்க தகனம் செய்யப்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? பிரியதர்ஷினி, விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள மேப்பாடி இடுகாட்டில் தான் நாம் இப்போது இருக்கிறோம். மேப்பாடு பகுதியை பொறுத்தவரை 3000 பேருக்கான இடுகாடுகள் மட்டுமே இங்க இருந்த நிலையில நிலச்சரிவின் காரணமாக நூற்றுக்கணக்கான அதாவது உடல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்நிலையில தான் மேப்பாடியில் உள்ள இடுகாட்டு பகுதி தற்போது விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இங்கு நாம் கேட்கக்கூடிய மரண ஓலங்களும் பார்க்கக்கூடிய காட்சிகளும் உருக்கக்கூடியதாகவே இருக்கிறது. உறவினர்கள், நண்பர்கள் தங்களுடைய இழப்புகள் யார் இறந்திருக்காங்களோ அவங்களுடைய உடலை கூட அடையாளம் காண முடியாத அளவிற்கு இந்த பகுதியில இருக்கிறதா நம்ம பார்க்க முடிகிறது. இந்த மேப்பாடி சுடுகாடு முழுவதுமே பூத உடல்கள் எரியூட்டப்படும் அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. கம்ப்ரசர் மற்றும் கேஸ் இயந்திரங்கள் மூலம் 15 நிமிடங்களுக்கு ஒரு உடலை எரிக்க வேண்டும் என்பதற்காக தற்போது இந்த எக்ஸ்டென்ஷன் பண்ற நடவடிக்கையை கேரள மாநில அரசு மேற்கொண்டிருக்கிறாங்க. நம்ம காட்சிகளே பார்க்க முடியுது. கண்ணெதிரேயே 10க்கும் மேற்பட்ட உடல்கள் எரிந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள்ல தொடர்ச்சியாக உடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. மொத்தமாக சூரமலை மற்றும் முண்டக்கை ஆகிய பகுதிகளில் மொத்தமாக சேர்த்து 157 பேர் இதுவரை மரணம் அடைந்திருப்பதாக கேரள அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த உடல்கள் அனைத்தும் தற்போது நம்ம காட்சிகளில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மேப்பாடியில் உள்ள இடுகாட்டிற்கு தான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில இது குறித்து நாம் நேரடியாக இங்குள்ள ஒரு வாலண்டியர் இருக்காரு, அவற்றை நம்ம கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இவர் காசர்கோடி பகுதிகளில் இருந்து வந்திருக்காரு. அனில், வணக்கம். அந்த காட்சிகளை நம்மளால நேரிலேயே பார்க்க முடியுது. இவ்வளவு உடல்கள் எரிச்சிட்டு இருக்காங்க. என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கீங்க? வாலண்டியர்ஸ் நீங்க என்ன பண்றீங்க? கவர்மெண்ட் என்ன പண்றாங்க? ഇത് നമ്മളിപ്പോ സേവാഭാരതി പ്രവർത്തകരാണെല്ലാം, അതായത് നമ്മൾ മാക്സിമം ഇവിടെ കഴിയുന്ന പ്രവർത്തനങ്ങൾ, നമ്മളെ കൊണ്ട് കഴിയുന്ന പ്രവർത്തനങ്ങളെല്ലാം നമ്മൾ മാക്സിമം ചെയ്യുന്നുണ്ട്. ഇതൊക്കെ സേവാഭാരതി പ്രവർത്തകരാണെല്ലാം. എല്ലാം ബാക്കിയുള്ള കാര്യങ്ങളെല്ലാം അറേഞ്ച് ചെയ്തുകൊണ്ട് അതായത് മാക്സിമം നമ്മളെ കൊണ്ട് എത്ര പറ്റും അത് നമ്മൾ ചെയ്യുന്നുണ്ട്. இப்போ எத்தனை வாலண்டியர்ஸ் இங்க வந்திருக்கீங்க? எவ்வளவு பாடி கொண்டு வராங்க? இது எரியூட்டுறதுக்கு போதுமான വസതികൾ இங்க இருக்குதா? ഓക്കെ, വാളണ്ടിയേഴ്സ് എന്ന് വെച്ചാൽ കുറെ സ്ഥലത്തുണ്ട്. അതായത് ഇവിടെ മാത്രമല്ല, നമ്മുടെ അവിടെ ഇത് സ്റ്റാർട്ടിംഗ് ആയ മുണ്ടക്കൈ ആ ഭാഗം മുതൽ നമ്മളെ വാളണ്ടിയേഴ്സ് എല്ലാ സ്ഥലത്തും ഉണ്ട്. റിലീഫ് ക്യാമ്പില് എല്ലാ സ്ഥലത്തും, ഹോസ്പിറ്റല് എല്ലാ സ്ഥലത്തും വാളണ്ടിയേഴ്സ് ഉണ്ട്. இப்ப தொடர்ச்சியாக நம்மிடம் சூரமலை பகுதியை சேர்ந்தவர் இருக்கிறார். சார், சொல்லுங்க, நீங்க இந்த சம்பவத்தை நேர்ல பாத்திருக்கீங்க. நேத்துல இருந்து இந்த இடுகாட்டு பகுதியில் இருக்கீங்க. எவ்வளவு உடல்கள் எரிக்கப்படுது, எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க சார். ഒരു 300 മുകളിൽ ആളുകൾ ഇങ്ങനെ ബാധിക്കപ്പെട്ടിരിക്കുന്നത് എനിക്ക് அந்த ஊரே இல்லை. ഏകദേശം എരിച്ചത് എത്രയെന്ന് പുറിയാതെ നിങ്ങൾക്ക് തന്നെ தெரியும். 200 അടുത്ത് ഏകദേശം ഔദ്യോഗികമായിട്ട് പ്രഖ്യാപിച്ചിട്ടുണ്ടല്ലേ, ഒരു 200 ആയത്. പിന്നെ മരണസംഖ്യ കൂടിക്കൊണ്ടുണ്ട്. അതായത് കുറെ റിക്കവറി ചെയ്യാനുണ്ട്. കുറെ സ്ഥലത്ത് ഇപ്പൊ മിലിറ്ററി ഇതിന്റെ സ്റ്റാർട്ടിങ്ങിൽ ഇപ്പോഴെത്തിയതേ ഉള്ളൂ അല്ലെ, രാവിലെ അല്ലേ എത്തിച്ചേർന്നത്. മിലിറ്ററി ഇന്ന് രാവിലെ എത്തിയതേ ഉള്ളൂ അവിടെ സ്റ്റാർട്ടിങ്ങിൽ. അതായത് ഈ നമ്മുടെ ലാൻഡ് സ്ലൈഡ് സ്റ്റാർട്ട് ചെയ്ത് അവിടെ. இங்குள்ள மேலும் ஒரு வாலண்டியர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். சார், சொல்லுங்க, இங்க இருக்கிற சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? ஆம்புலன்ஸ் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்குது. இப்போ இந்த பாடியை எல்லாத்தையுமே எரியூட்டுறதுக்கு என்னென்ன வசதிகள் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ இதுல இப்ப எத்தனை பாடி அது பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியாது. பாதிக்கப்பட்ட எவ்வளவுன்னு தெரியாது. இப்ப எடுத்த பாடி இப்ப இங்க கொண்டுட்டு இருக்காங்க. அது போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு இப்ப இங்க இது இப்ப எரிக்க கொண்டு இருக்காங்க. நேத்து 13 பேர் இங்க எரிச்சிருக்காங்க. இன்னைக்கு இப்போ நிறைய பாடி வந்திருக்கு. எத்தனை பேர் கிட்டத்தட்ட தெரியாது, எவ்வளவு ஆள் வந்திருக்காங்கன்னு தெரியாது. பிரியதர்ஷினி, பேசுறவங்ககிட்டயே நம்மளால கேட்க முடிகிறது. எவ்வளவு உடல்கள் இங்கு வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கணக்கே கிடையாது. நம்ம காலையில இந்த பகுதிக்கு வரும்போது ஒளிப்பதிவாளர் சிவராஜியினுடைய காட்சிகள்ல பார்க்க முடிகிறது. மொத்தமாக அந்த இறந்த உடல்கள் வரிசையா நிக்குது. அந்த வரிசையா வைக்கப்பட்டிருக்கிற அந்த உடல்களை 15 நிமிடத்திற்கு ஒரு தகன மேடையில எரிக்கிறாங்க. தற்போதைக்கு 6 தகன மேடை இங்கு இருக்கிறது. மேலும் 6 தகன மேடைகளை வடிவமைத்து வருகிறார்கள். இன்று மாலைக்குள்ள அனைத்து தகன மேடைகளும்
மீண்டும் தயாராகிவிடும். இதுவரையுமே 150க்கும் மேற்பட்டோர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கிற நிலையில அனைவரும் இந்த மேப்பாடியில உள்ள சுடுகாட்டிற்கு தான் கொண்டு வரப்படுகிறார்கள். இந்நிலையில கேரள மாநில அரசோடு சேர்ந்து சில தன்னார்வலர்களும் இணைந்து தற்போது இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மனித இடர்பாடுகளுக்கு மத்தியில அவர்களுடைய மனிதநேயத்தை போற்றும் வகையில சில சேவை பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக அண்டை மாவட்டங்களான காசர்கோடு, மலப்புரம் போன்ற பகுதிகளில் இருந்து வந்த தன்னார்வலர்கள் தற்போது இந்த இறந்த உடல்கள், அந்த உடல்களை எரியூற்றுவதற்கான பண உதவிகள் மற்றும் அதற்கான வசதிகளை மேம்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இன்னும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து மரணம் அடைபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில மேலும் மேப்பாடிக்கு அருகே 2 சுடுகாடுகள் புதிதாக உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக வயநாடு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். பிரியதர்ஷினி, உடல்கள் தகனம் செய்யப்படும் இடத்துல தற்போதைய கள நிலவரம் என்ன அப்படின்னு சொன்னீங்க பாலவெற்றிவேல். நம்ம தொடர்ந்து பேசலாம்.